Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம். தமிழக அரசியலில் இன்று நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை அரை நிமிட செய்திகளாக வழங்குவதற்காக நான் வெங்கட் பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகள். கோவை தெற்கு பகுதியை குறிவைத்து களமிறங்கும் திமுக. அதிமுகவில் இணைந்த முக்கிய மாற்றுக் கட்சியினர். பாமக எம்எல்ஏவின் கட்சி பதவி பறிப்பு. ராமதாஸ் கொடுத்த அடுத்த அதிர்ச்சி. தாவேகவினர் பயங்கர மோதல். 6 பேர் படுகாயம், மருத்துவமனையில் அனுமதி. அதிமுகவை தமிழ்நாடு ஒருபோதும் மன்னிக்காது, வன்னியரசு விமர்சனம். திமுக கூட்டணியிலிருந்து விலகுமா மதிமுக தவாக? நாம் தமிழர் கட்சி மேடையில் பஞ்சாயத்தை இழுத்த திமுகவினர். முருக பக்தர்கள் மாநாடு, சர்ச்சையாகும் போஸ்டர். டிஎம்கேவுக்கு எச்சரிக்கை கொடுத்த லயோலா கல்லூரியின் அதிர்ச்சி சர்வே. ஒருவரும் மதம் மாறக்கூடாது, அண்ணாமலை வேண்டுகோள். இனி ஒவ்வொரு செய்திகளையும் சுருக்கமாக பார்க்கலாம் ஒவ்வொன்றாக. கோவை தெற்கு தொகுதியை கைப்பற்ற திமுக புதிய வியூகம் வகுத்துள்ளது. அதிமுகவின் கோட்டையாக உள்ள அந்த தொகுதியில் 2021 தேர்தலில் பிஜேபியில் வானதி சீனிவாசன் வெற்றி வாகை சூடினார். அவர் மீண்டும் அங்கே களமிறங்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த முறை காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த தொகுதியில் இம்முறை திமுக நேரடியாக போட்டியிட உள்ளது. திமுக தலைவர் ஸ்டாலின் 2 நாட்களுக்கு முன் கட்சி நிர்வாகிகளுடன் 1-to-1 மீட்டிங்கில் கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் இளைஞர்களை நியமிக்க வேண்டும் என கூறியிருந்தார். அதேபோல் வரும் தேர்தலில் இளம் ரத்தங்களுக்கு சீட்டு கொடுக்கவும் முடிவு எடுத்துள்ளதாக கடந்த சில நாட்களாகவே பேச்சு அடிபட்டது. இந்த நிலையில் கோவை தெற்கு தொகுதியில் திமுக வேட்பாளராக ராஜீவ்காந்தி களமிறங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக பாணியில் அதிமுகவும் மாற்றுக் கட்சியினரை தங்கள் வசம் இழுத்து வருகின்றது. அண்மையில் கோவை கரூரில் 100க்கும் மேற்பட்டோரை செந்தில் பாலாஜி திமுகவில் சேர்த்தார். இந்த நிலையில் நேற்று ஓமலூரில் திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 400 பேர் இபிஎஸ் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அவர்கள் அளித்த வேல் பேசு பொருளானது. கரூரில் மதிமுக நிர்வாகி கண்ணன், தாவேகவின் கவியரசன் ஆகியோர் இன்று அதிமுகவில் இணைந்துள்ளனர். சேலம் மேற்கு மாவட்ட பாமக செயலாளராக மேட்டூர் தொகுதி பாமக எம்எல்ஏ சதாசிவம் இருந்து வந்தார். அவரை அந்த பதவியிலிருந்து நீக்கி ராமதாஸ் அதிர்ச்சி அளித்துள்ளார். அவருக்கு பதிலாக வெடிக்காரனூரை சேர்ந்த வி ராஜேந்திரனை நியமித்துள்ளார். பாமக தலைவர் பதவி தொடர்பாக ராமதாஸ், அன்புமணி இடையே மோதல் நிலவி வரும் நிலையில் தொடர்ந்து அன்புமணியின் ஆதரவாளர்களை பதவிகளிலிருந்து நீக்கி ராமதாஸ் அதிர்ச்சி அளித்து வருகின்றார். விஜயின் பிறந்தநாளை கொண்டாடுவதில் தாவேகவினரிடையே ஏற்பட்ட பயங்கர மோதலில் 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி ராஜாஜி நகரில் நாகராஜ் என்பவர் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளார். அங்கு வந்த அதே கட்சியை சேர்ந்த தபுக் என்பவர் புகுந்து சினிமா பாணியில் கத்தியை காட்டி மிரட்டியுள்ளார். இதனால் இருதரப்பும் பயங்கரமாக ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இந்த மோதலில் 6 பேர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். RSS சதியை புரிந்து கொள்ளாமல் தமிழ்நாட்டிற்கு இரண்டகம் செய்யும் அதிமுகவை தமிழ்நாடு ஒருபோதும் மன்னிக்காது என்று விசிகாவின் வன்னியரசு விமர்சித்துள்ளார். ஆரியத்தின் ஆபத்து குறித்தும் அதை அழித்தொழிக்க வேண்டிய தேவை குறித்தும் அண்ணா எச்சரித்துள்ளார். ஆரியத்திடம் மண்டியிடுவது அண்ணாவுக்கு செய்யும் துரோகம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கே செய்யும் துரோகம் என கடுமையாக சாடியுள்ளார். திமுக கூட்டணியில் இணைந்து கடந்த தேர்தலில் போட்டியிட்ட தவாக பல்வேறு விவகாரங்களில் திமுக மீது அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதேபோல பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி குறைந்தது 10 தொகுதிகளில் போட்டியிட வேண்டிய கட்டாயத்தில் மதிமுக உள்ளது. இதற்கு திமுக கூட்டணியில் சாத்தியமில்லை என கூறப்படுகிறது. இதனால் இக்கட்சிகள் கூட்டணி மாற வாய்ப்பிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. விழுப்புரம் மயிலம் சட்டப்பேரவை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நேற்று கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுகவை கடுமையாக சாடி நாம் தமிழர் கட்சி நிர்வாகி மேடையில் பேசினார். அப்போது திடீரென்று திமுகவினர் மேடையில் ஏறி மைக், ஸ்பீக்கர் ஆகியவற்றை உடைத்து வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான வீடியோவை நாம் தமிழர் கட்சி வெளியிட்டு இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர். மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, RB உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த நிலையில் ஓடிவா முருகா, திராவிடத்தை அழிக்க வேலெடுத்து ஓடிவா முருகா என்ற போஸ்டருடன் அதிமுக தலைவர்கள் இருக்கும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. இதை திமுக உள்ளிட்ட ஆளும் கூட்டணி கட்சியினர் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர்.
தேர்தலையொட்டி லயோலா கல்லூரி நடத்திய சர்வே தான் தற்போது பரபரப்பாக பேசப்படுகிறது. எந்த கட்சிக்கு வாக்களிப்பீர் என்ற கேள்விக்கு திமுகவிற்கு 17.7% பேரும், அதிமுகவிற்கு 17.3% பேரும் வாக்களித்துள்ளனர். திமுக அதிமுக இடையே வித்தியாசம் வெறும் 3% மட்டுமே இருக்கும் நிலையில் இனி வரும் காலங்களில் திமுகவிற்கு எதிராக அதிமுக ஆக்டிவாக செயல்பட்டால் இந்த சதவீதம் மாறுவதற்கு வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனிடையே லயோலா கல்லூரியில் நடத்திய மற்றொரு சர்வேயில் முதல்வர் ரேஸில் ஸ்டாலினும் அதற்கு அடுத்து EPSம் இருந்து வருகின்றனர். இந்த சர்வேயில் முதல்வர் கனவில் அரசியலில் குதித்துள்ள விஜயை உதயநிதியும் அண்ணாமலையும் பின்னுக்கு தள்ளியுள்ளனர். உதயநிதிக்கு 67.99%, அண்ணாமலைக்கு 64.58%, விஜய்க்கு 60.58% பேர் வாக்களித்துள்ளனர். அதாவது விஜயை விட 7% உதயநிதிக்கும் 4% அண்ணாமலைக்கும் கூடுதலாக வாக்கு கிடைத்துள்ளது. 2055ஆம் ஆண்டு நிறைவில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழும் உலகமாக மாறும் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் உலக மக்கள் தொகையில் 12 கோடி கிறிஸ்தவர்கள், 35 கோடி இஸ்லாமியர்கள் உயர்ந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். எனவே ஒருவர் கூட மதம் மாறக்கூடாது என்ற அண்ணாமலை மதம் மாறியவர்களையும் மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தினார். வட மாநிலங்களில் குழந்தைகள் ருத்ராட்சம் அணிவதாக கூறிய அவர், தமிழகத்தில் குழந்தைகளை திருநீர் பூசிவிட்டு பள்ளிக்கு செல்ல வலியுறுத்தினார். மீண்டும் பல பரபரப்பான செய்திகளோடு நாளை சந்திப்போம். வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.